அடர்ந்த காட்டு வழியே நடந்து கொண்டிருந்த முயல் மூங்கில் குருத்துகளை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த யானையை பார்த்து, வணக்கம் யானையண்ணே, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு என்றது. தன் காலடியில் நின்ற முயல் குட்டியை அலட்சியமாக பார்த்தது யானை. என் கால் நகமளவு கூட இல்லாத நீ எல்லாம் என்கிட்ட பேசுற அளவு வளர்ந்துட்டியா என்று கடுமையாக கேட்டது யானை. முயல் குட்டியின் முகம் வாடி போனது. ஏன் யானை அண்ணன் தன்னிடம் இப்படி பேசியது என்று யோசித்தபடியே நடந்தது. காட்டை ஒட்டி இருக்கிற கடலில் வாழும் திமிங்கலம் அக்காவிடம் கேட்கலாமே என்று கடற்கரைக்கு ஓடியது. திமிங்கலம் அக்கா, திமிங்கலம் அக்கா என்று முயல் குட்டி கூப்பிட்டது. முயலின் சத்தம் கேட்டு தண்ணீருக்கு வெளியே எட்டி பார்த்தது திமிங்கலம். கடற்கரையில் இருந்த முயலை பார்த்து, நீயா, என்னை கூப்பிட்டியா என்றது. ஆமாம் என தலையாட்டியது முயல். அது அடுத்த வார்த்தை பேசுவதற்குள், என் கண்ணை விட சின்னதா இருக்கிற உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று யானையை விட கடுமையாக பேசிவிட்டு தண்ணீருக்குள் சென்றது திமிங்கலம். முயலின் சோகம் அதிகமானது. மீண்டும் திமிங்கலத்தை அழைத்து, நான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் பலத்துல உங்களை விட பெரியவன், வேணா 2 பேரும் நேருக்கு நேர் மோதி பார்க்கலாமா என்று கேட்டது. திமிங்கலத்திற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இருந்தாலும் போட்டிக்கு ஒப்புக்கொண்டது. நீளமான கயிற்றை கொண்டு வந்து திமிங்கலத்திடம் கொடுத்தது. அக்கா, இந்த கயிற்றின் ஒரு முனையை நீ பிடித்துக்கொள், இன்னொரு முனையை நான் பிடித்துக்கொள்வேன். நான் இழு என்று சொன்னதும் நீங்கள் இழுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கயிற்றுடன் காட்டுக்குள் ஓடியது. அங்கே இருந்த யானையையும் இதே போல போட்டிக்கு அழைத்தது. இதென்ன பெரிய விஷயம், நான் ஒரு இழு இழுத்தால் நீ காணாமல் போய் விடுவாய் என்று சொல்லிக்கொண்டே கயிற்றை தன் தும்பிக்கையில் கெட்டியாக பிடித்து கொண்டது யானை. நீங்கள் கொஞ்சம் பொறுங்க அண்ணா, நான் அந்த பக்கம் சென்று கயிற்றின் இன்னொரு முனையை பிடித்துக் கொள்கிறேன், இழு என்று சொன்னதும் போட்டி தொடங்கும் என்று சொல்லிவிட்டு யானையின் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு புதரில் ஒளிந்து கொண்டது. திமிங்கலத்துக்கும் யானைக்கும் கேட்பது போல சத்தமாக இழுக்கலாம் என்று கத்தியது. உடனே அடுத்த முனையில் முயல்குட்டி இருப்பதாக நினைத்து 2 விலங்குகளும் கயிற்றை வேகமாக இழுத்தன. கொஞ்சம் விட்டால் திமிங்கலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. யானைக்கும் அப்படித்தான், தும்பிக்கையே உடைந்து விடும் போல வலித்தது. இருந்தாலும் இரண்டும் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி இழுத்தன. பட்டனை 2ஆக அறுந்தது கயிறு. அந்த வேகத்தில் அருகில் இருந்த மரத்தில் மோதி மண்டை வீங்கியது யானைக்கு. திமிங்கலம் கடலில் இருந்த பவளப்பாறையில் மோதி சிராய்த்து கொண்டது. முயலின் திட்டம் புரியாமல் உருவத்தை வைத்து திறமையை எடை போட்டு விட்டோமே என்று நொந்தபடி யானையும் திமிங்கலமும் அதனதன் வேலையை பார்த்து கிளம்பின. அன்று முதல் முயல் குட்டியை எங்கே பார்த்தாலும் புன்னகைத்தபடியே வணக்கம் சொன்னது யானை. திமிங்கலமும் முயல் குட்டியிடம் மரியாதையாக பழகியது. உருவம் சிறியது என்றால் பலமும் சிறியது என்று அர்த்தமில்லை.